அம்மா சொன்னாங்க வயநாடுன்னு. வயநாட்டுக்கு காரணம் என்ன? ஓசான் படலத்தை ஓட்ட போட்டு அங்கிருந்து வந்த மலையில இவங்க கட்டின வீட்டோட பகுதியில் அதை வந்து தண்ணி போக முடியாத நிலையில இருந்ததுனாலதான் புயல் இருந்தது. நீங்க சொன்னது உண்மையா இல்லையா? அப்படி கூட இருக்கலாம்ல. ஏன்னா நான் படிக்காத இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்ப எழுதி வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு போயிடுவேன். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போயிடுவேன். வண்டி இந்த மாதிரி இருக்கு. கும்பகோணம் சர்க்கிள் அதை நோட் பண்ணிட்டேன். கும்பகோணம் சர்க்கிள் இந்த வண்டியை வந்து ஒன்று ஆல்டர் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா சிஎம் செல்லுக்கு அனுப்பணும். கண்டிப்பா சொல்லுவேன். இதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதாவது நமக்கு உரிமை இருக்கு. ஓட்டு போட்டிருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம் இல்லைங்களா? அடுத்த எலெக்ஷன் வருது. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. கேட்க வைக்கணும், கேட்க வைக்கணும். புரியுதுங்களா? நீங்க இப்ப எல்லாம் மரம் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இந்த கள்ளி செடின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கள்ளி செடிங்கிறது இங்க ஒண்ணு ஊனம்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அடிக்கு இருக்கிற சுற்றளவுல இருக்கிற தண்ணியை உறிஞ்சக்கூடிய ஒரு பக்குவமான அறிவுறான செடி. என்னங்களா? முதல்ல அதை ஒழிக்கணும். அதே சமயத்திலே தொழிற்சாலைகளில் இந்த நச்சு காற்று வாயுவத்தை கலந்து நாம் சுவாசிக்கின்ற காற்றும் நஞ்சாக மாறிவிட்டது. அதனால் நமக்கு பல்வேறு நோய் நொடிகள் வருகின்றன. இல்லைங்களா? முதல்ல என்ன சொல்லுவாங்க? கோயிலில் வந்து வெளிப்படணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் நமக்கு தேவை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சு எடுத்துங்க. ஹாஸ்பிட்டல் இல்லாத எந்த ஒரு சாலையும் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்? நமது சுற்றுச்சூழல் மிக மோசமான நிலையிலே பாதிக்கப்பட்டது. அதுக்கு என்ன காரணம்? மக்களுடைய அறியாமை. அந்த அறியாமையை போக்க வேண்டியது நீங்கள் தான். தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை செய்கின்றன. கனிம வாயு குறிப்பாக வெளியேற்றுகின்றன. கனிம வாயு பின்னணியை அறியப்பட்டிருக்கிறது. அதற்கு பசுமை புரட்சி மிக அருமையான திட்டம். அதன் மூலமாக இப்பொழுது நல்ல விளைச்சல் இருக்கிறது. பஞ்சமே கிடையாது. இல்லைங்களா? ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னாக்க பஞ்சம் வந்து அவர் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனா இப்ப அந்த பஞ்சத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ரகரகமான தானியங்கள், காய்கள், கனிகள் எல்லாம் கிடைக்கின்றன. ஆனால் நாம் என்ன செய்தோம்? அளவுக்கு அதிகமாக ரசாயன உரங்களையும் ரசாயன பூச்சிகளின் மருந்துகளையும் மண்ணிலே அளவுக்கு மீறி தெளித்து மண்ணையே வளர்த்தாக்கிவிட்டோம். அது மட்டுமல்ல, முதல்ல பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே இயற்கை பார்த்தீங்களா? கேள்விப்பட்டீங்களா? நான் வந்து கிராமமே. நான் வந்து அந்த ஏரியாவில் வச்சிருக்கேன். ஆமா, மாடு கட்டி பழைய தண்ணி இருப்பாங்க இல்லையா? நான் ஸ்கூல் படிக்கிறது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஆயில் வந்ததுங்க. அப்புறம் வந்து மோட்டர் வந்து அது ஃபர்ஸ்ட் வந்து 3ஆம் ஸ்டோர், அப்புறம் வந்து 5ஆம் ஸ்டோர், அப்புறம் 7ஆம் ஸ்டோர், 10ஆம் ஸ்டோர், அப்புறம் நீர்மொழி மோட்டர். என்னாச்சுன்னாக்க நிலத்தடி நீராக முடிவு தொடங்கி விட்டோம். என்ன லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் சொன்னாக்க நிலத்தடி முடிய காரணமாக இந்த பூமியின் அச்சே கூட அதனுடைய நிலையிலிருந்து சற்று பிறந்து விட்டது.